வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்களப்பா. அதில் வந்து தான் இந்த மரபு தொடர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா இளமை பெயர், அப்புறம் ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, மக்கள் கூட்டம், இந்த மாதிரி வந்து டாபிக் இருக்குல்லப்பா. அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து அதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் ஊடால வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்க்க முன்னாடி என் சேனலுக்கு வந்து ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆல் ஆப்ஷன் இருக்குங்கப்பா, அதுலேயும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்து போகிற வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 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 டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்களப்பா. அது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இது ஓல்டு சிலபஸ், தமிழ் ஓல்டு சிலபஸ் இருக்குல்லப்பா. அதில் வந்து மொழித்திறன் பயிற்சியில் வந்து இது ஃபுல்லாக தான் இருக்குப்பா. அது என்னென்ன லெசன்னா 7th 8th 10th இதில் இருக்கிற வந்து புக்கோட வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இருக்கிறதான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். அந்த விலங்குகள் இது ஒளி மரபு, வினை மரபு, இது அம்பட்டையும் வந்து பார்க்க போகிறோம். அதைத்தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம்ப்பா. பாருங்கள், தமிழில் வந்து ஓல்டு சிலபஸ் வந்து 7th ஸ்டாண்டர்டில் தான் இந்த டாபிக் வந்து இருக்குது. அதுலேயும் இருக்குது, 8லேயும் இருக்குது, 10லேயும் இருக்குது. அதை நம்ம பார்த்துருவோம். அதில் தான் வந்து பாருங்கள், மொழித்திறன் கொடுத்துருக்கா. இந்த இதில் தான் நம்ம வந்து இந்த மரபு சொற்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் வந்து எப்பொருளை எச்சொல்லாக குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லாக குறிப்பதே மரபு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம் முன்னோர்கள் வந்து முந்தி காலத்தில் எந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்களோ அதே தான் நம்ம வந்து பயன்படுத்தணும், அதுதான் வந்து மரபு அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபில்லை. அதாவது அந்த முன்னோர்கள் இட்ட பேருக்கு வந்து நாமெல்லாம் ஏதாவது ஒரு பேர் வாங்கினோம்னா அது வந்து பிள்ளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யானை கன்று என்பதே மரபு சொல். இதனை யானை குட்டி என கூறுவது வந்து மரபில்லை அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. யானை கன்று தான் சரியான சொல்லுங்கிறத சொல்லியிருக்காங்க. யானை குட்டிங்கிறது தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இளமை மரபு சொற்களில் வந்து பார்த்துருவோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, தாவரங்களில் வந்து காய்களின் இளமை பெயர்கள், அப்புறம் விலங்குகளின் இளமை பெயர்கள், அப்புறம் வந்து ஒளி மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள். இதை வந்து இந்த லெசனில் வந்து இது 1 2 3 4க்குண்டான இது வந்து மரபு சொற்கள் வந்து இருக்குப்பா. அதை நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து தாவரங்களின் காய்களின் இளமை மரபு என்னன்னு பாருங்கள். அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, தென்னங்குரும்பை, வாழைக்கச்சல், மாவடு, இது ஃபுல்லாக வந்து தாவரங்களின் வந்து காய்களின் வந்து இளமை பெயர்கள் என்னப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், விலங்குகளின் இளமை மரபு வந்து இளமை பெயர்கள் வந்து நம்ம பார்ப்போம். விலங்குகள் வந்து குருவி குஞ்சு, கழுத குட்டி, மான் கன்று, சிங்கக்குருளை, கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. இது வந்து என்னென்னா விலங்குகளின் இளமை மரபு. அடுத்து பாருங்கள், ஒளி மரபு பாருங்களேன். ஒளி மரபு சொற்கள் வந்து நம்ம பார்ப்போம். குயில் கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும். ஏன்னா அது வந்து சவுண்டு கொடுக்குறதே அப்படியே முழங்குற மாதிரி இருக்கும். அதே போல் மயில் அகவும், கூகை குளரும், நரி ஊளையிடும், காகம் வந்து கரையும், காக்கான்னு சொல்லிட்டு காகம் வந்து கரையும், இது குதிரை கணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கொடுக்குறதுலப்பா, அது வந்து குதிரை கணைக்கும், யானை பிளிரும். அதுக்கப்புறம் வந்து வினை மரபு சொற்கள் வந்து பார்த்துருவோம். வினயம்னா நம்ம செய்கிறதான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பால் எப்படி நம்ம வந்து பால் குடிக்கிறோம்னு சொல்லுவோம்ல, இதில் வந்து பால் பருகு, தண்ணீர் தான் குடி, அந்த மாதிரி வந்து மீனிங் வரும்ப்பா. அதையும் பார்த்துருவோம். அப்பம் தின், நெல் தூற்று, நெல்லை வந்து இப்படியே தூற்றுவோம்ல அந்த இது. நீர் பாய்ச்சு, காய்கறி அரி, களை பறி, பாட்டு பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கோய்.
இந்த மலர் இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஆனால் இதுதான்ப்பா கரெக்டான வேர்டு. பூக்கொய் மலர் கொய்ங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான வேர்டு. இன்னொரு இடத்துல வந்து மலர் பரிங்கிற மாதிரி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் தப்புப்பா. இது வந்து கரெக்டு. ஏன்னா மலர் கொய்ங்கிறதான் நம்மளுக்கு வந்து கரெக்டு. இன்னொன்று வந்து இப்போ வந்து எயித்து இதில் வந்து 7th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குற இந்த மரபு சொற்கள் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இதை பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் இந்த ஓல்டு சிலபஸில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா. 8th ஸ்டாண்டர்டில் வந்து முதல் பருவத்தில் தான் இந்த டாபிக் வந்து மரபு சொற்கள்ங்கிற டாபிக் வந்து இருக்குது. அதில் வந்து பாருங்கள், இதுவும் வந்து என்னென்னா இது எத்தனாவது பேட்ச் 78வது பக்கத்தில் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மொழித்திறன் வந்து மொழித்திறன் இதில் தான் இந்த மரபு சொற்கள்ங்கிறது இருக்குது. அதில் கொடுத்த எடுத்துக்காட்டு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்களுக்கு யூஸ் பண்ண பேரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். வழியாக வருதுல, வழியாக வர்றது தானேப்பா மரபு. அந்த இதை வரது தான் இது வந்து மரபுங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆட்டு குட்டிங்கிறது வந்து தப்பு. இது யானை குட்டி, சாரிப்பா, யானை குட்டிங்கிறது வந்து இந்த குட்டிங்கிறது வந்து தவறு. யானை கன்றுங்கிறதான் சரியான வேடுங்கிறதா இதில் இந்த ஒரு பேரால் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்களேன், இதில் வந்து இப்போ வந்து இதில் பாருங்கள், விலங்குகளின் இளமை பெயர்கள், விலங்குகளின் வாழிடங்கள், விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு. 8th ஸ்டாண்டர்டில் தான் இப்போ நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த 10th கூட அவ்வளோவா இருக்காது. 7th வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 8th பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதில் வந்து 10th வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் இளமை பெயர்கள், விலங்குகளின் வாழிடங்கள், விலங்கு பறவை இனங்களின் வந்து ஒளிமரபு, தாவர உறுப்பு பெயர்கள், நெக்ஸ்ட்டு வந்து காய்களின் இளநிலை, செடி கொடி மரங்களின் வந்து தொகுப்பிடம், அந்த தோப்பாக வச்சுருப்பாங்கள்ல அந்த இதுக்கு. அப்புறம் வந்து பொருட்களின் தொகுப்பு, பொருளுக்கேற்ற வினைமரபு. அது ஃபுல்லாமே வந்து 8th தான் இப்போ நிறையா இருக்குது. இதை வந்து இப்போ வந்து பார்ப்போம். விலங்குகளின் தெரியுதாப்பா, இந்த விலங்குகளின் இளமை பெயர்கள் வந்து சொல்கிறேன்ப்பா. விலங்குகளின் இளமை பெயர்கள் பாருங்கள். அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பரல். இது வந்து இளமை பெயர்கள். யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. இது ஃபுல்லாக வந்து விலங்குகளின் வந்து இளமை பெயர்கள். இது வந்து எதுக்கு பிள்ளை வருது பாருங்களேன். அணிலுக்கும் கீரை பிள்ளைக்கும் இது பிள்ளைன்னு வருது. கன்று பாருங்கள் 3 இடத்துக்கு வருது. யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று. குதிரைக்கு வந்து குட்டி, குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. குட்டிக்கு தான் நிறையா இருக்குது. இதை வந்து தனித்தனியாக வந்து பார்த்துக்குங்க. பிள்ளை வந்து எதுக்கு வருது, கன்று எதுக்கு வருது, குட்டி எதுக்கு வருது, அதாவது சிங்கம் குருளை, இது வந்து புலிப்பரல். அந்த இது வந்து வேர்டில் வந்து வருதுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து சிங்கக்குருளை, இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து விலங்குகளின் வந்து வாழிடங்கள் வந்து பார்ப்போம். ஆட்டுப்பட்டி, அந்த ஆடுகள்லாம் இதெல்லாம் மொத்தமாக கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கோழி இதுக்கெல்லாம் அதுக்குண்டான வாழிடங்கள் தான் நம்ம வந்து விலங்குகளின் வாழிடங்கள். அதுக்கு பாருங்கள், ஆட்டுப்பட்டி. அந்த குதிரை கொட்டி, குதிரைக்கு வந்து அந்த இருப்பிடத்துக்கு என்ன பேருனா வாழிடத்துக்கு வந்து குதிரை கொட்டில். கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்துப்பண்ணை, கோழி பண்ணை, இது வந்து வாத்துப்பண்ணை. யானைக்கு வந்து என்னென்னா கூடம், மாட்டுத்தொழுவம், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டி, இது 2 மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் யானை கூடத்துக்கும், இந்த 3 மித்ததுக்குன்னா உங்களுக்கு தெரியும். யானை கூடம், ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து விலங்கு பறவை இனங்களை வந்து ஒளிமரபு. எப்படி வந்து விலங்குகளும் பறவையும் வந்து சவுண்டு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆந்தை வந்து அலருமா, ஆந்தை வந்து அலரும். கழுதை வந்து கத்தும், காக்கை வந்து கரையும், கிளி வந்து கொஞ்சம் இல்லைன்னா பேசும். இது 2மே பொருந்துப்பா. கிளி வந்து என்னென்னா கொஞ்சம் பேசும். குதிரை வந்து கனைக்கும். குயில் கூவும், குயில் வந்து குக்கு குக்கு இப்படி கூவுதில்ல, இது வந்து குயில் கூவும். குதிரை வந்து கனைக்கும், ஒரு மாதிரி வந்து சவுண்டு கொடுக்குறதுலப்பா அது.
கோழி வந்து கொக்கரிக்கும், கொக்கரிக்குதுலப்பா, அது வந்து கோழி கொக்கரிக்கும். சிங்கம் வந்து முழங்கும். சிங்கம் தானே இந்த காட்டுக்கு வந்து ராஜாவாக இருக்குது, அதான் வந்து அது முழங்குதுன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நரி வந்து ஊளையிடும், புலி உருமும், மயில் வந்து அகவும், யானை பிளிரும். இது வந்து விலங்கு பறவை இனங்களை வந்து ஒளிமரபு. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து தாவர உறுப்பு பெயர்கள் வந்து பார்த்துருவோம். தாவர உறுப்பு பெயர்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறதுக்கு இந்த இது ஈச்ச ஓலை. இந்த ஈச்ச மரத்தில் வந்து அந்த இந்த இப்படி இருக்கும்லப்பா, அந்த இப்படி இந்த ஈச்ச ஓலை இந்த இப்படி இருக்கும், அந்த அந்த தான் சொல்லியிருக்காங்க. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை. சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை. நம்ம வந்து வேப்ப மரத்தை வந்து வேப்பந்தலைன்னு சொல்கிறோமா. இது தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல், பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றால். அந்த நெல் பயிருக்கு வந்து தாள் தானே சொல்கிறோம், அதை வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க. இந்த நெல்லுக்கு வந்து தாள்னு வருமா, நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல தமிழில். அந்த தேவனைய பாவனார் வந்து எழுதியிருப்பாங்கள்ல, அதில் வந்து மேக்ஸிமம் இந்த இந்த இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஈச்ச ஓலை அங்கே வச்சுக்கோங்க. சோளத்தட்டை, அதில் வந்து இதுக்கு ஃபுல்லாமே வந்து பொருள் இருக்குப்பா. அந்த தேவனைய பாவனார் எழுதியிருப்பாங்கள்ல தமிழ் சொல் வளம், அந்த லெசனில் வந்து இது ஃபுல்லாக இருக்கும். இந்த தாவர உறுப்புக்கு பேர் ஃபுல்லாக இதை விட ஜாஸ்தியாகவே அங்கே இருக்கும். எல்லாத்துக்குமே அவர் வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து நெல்தாள், இது வந்து கமுகு கூந்தல் வரும். இந்த கமுகு கூந்தல் இந்த மாதிரி வரும். அப்புறம் மூங்கில் இலை, தென்னை ஓலை, தாழை மடல், இது ஃபுல்லாமே வந்து அவர் இதில் இருக்குது. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது நான் எதுக்கு 2-3 ட்ரிப்பு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறதுலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெமரியில் வந்து சேவ் ஆகிறக்காண்டி தான் நான் இது வந்து ஒரு 2 ட்ரிப் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து காய்களின் வந்து இளநிலை வந்து பார்த்துருவோம். காய்களின் இளநிலை பாருங்கள். அதை இதுவும் வந்து தேவனைய பாவனார் எழுதியிருப்பார்ல தமிழ் சொல் வளம், அதில் வந்து இதில் வந்து இது ஃபுல்லாமே இருக்குப்பா. அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, இது ஃபுல்லாமே வந்து தேவனைய பாவனார் எழுதிய தமிழ் சொல் வளத்துலேயும் இதில் இருக்குது. அதை படித்தாலே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து தாவரத்து உறுப்புகள் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து போட்டுடலாம்ப்பா. அதை வந்து அதுவும் வந்து சிலபஸில் இருக்குப்பா. அதுலேயும் நான் வந்து அடுத்து ஒன்லைனர் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக வந்து நான் அது வந்து கொடுப்பேன். நான் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செடி கொடி மரங்களையும் வந்து தொகுப்பிடம். செடி கொடி மரங்களையும் வந்து தொகுப்பிடம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆலங்காடு, அதாவது செடி இது கொடி மரம் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னென்ன அந்த இதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு. ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு. பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். இந்த பாருங்க, தோப்பு எதுக்கு வாங்குவாங்க, இது தென்னந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, பலாத்தோப்பு, பனந்தோப்பு, இதுக்கு ஃபுல்லாக வந்து தோப்புங்கிறது தான். ஆலங்காடு, கம்மங்கொல்லை. ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு. இது வந்து சோளக்கொல்லை. சோளத்தை வந்து நம்ம வந்து கொல்லைங்கிறோம். இது சோளக்கொல்லை, சோளங்கொல்லை. இது வந்து கம்மங்கொல்லை. இது ரெண்டுமே வந்து கொல்லைன்னு வருது. இந்த கிராமத்தில் வந்து கம்மமும் சோளமும் வந்து விளைவிப்பாங்கள்ல, அது வந்து கொல்லைன்னு வச்சுக்கோங்க. கொல்லை. அப்புறம் வந்து தேயிலை தோட்டம், அது எல்லாத்துக்குமே தெரியும். பூந்தோட்டம் இது தெரியும். அப்போ எதுக்கு இது ஆலங்காடுக்கு மட்டும்தான் காடுங்கிறது வருது. இது வந்து கம்மங்கொல்லை, இது சோளக்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து பொருட்களின் தொகுப்பு வந்து பார்த்துருமே. பொருட்களின் தொகுப்பு வந்து என்னென்னா, ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை. அதாவது பொருட்களின் தொகுப்புனாலும் அதுதான், அந்த எல்லாத்தையும் குறிக்கிறதா. அந்த ஆடு ஏதாவது அந்த இதுன்னு இருக்கிற இடத்த வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஆட்டு மந்தை பொருட்களின் தொகுப்பு பாருங்கள். ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கட்குவியல், வேளங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசுநிறை, வைக்கோற்போர்.
இது ஃபுல்லாமே வந்து பொருட்களின் தொகுப்பு. இது ஃபுல்லாக இது நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கட்கோவிகள், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து. இது சாவி வந்து நிறையா வச்சுருந்தோம், அது என்னது சாவி கொத்துன்னு தானே சொல்கிறோம். பசு நிறை, பசுனா நிறை, இது வைக்கோட் போர். இது வந்து பொருட்களின் தொகுப்பு. அதாவது பொருட்களின் தொகுப்புனாலும் அது வந்து நிறையா இருக்குதுல்ல, அதுக்கு வந்து சொல்லுவாங்க இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பொருளுக்கேற்ற வினை மரபு வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பொருளுக்கேற்ற வினை, இது வந்து பொருளுக்கேற்ற வினை மரபு, இது பொருட்களின் தொகுப்பு. ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஒரு வினைனா என்னது, ஒரு செயலை செய்கிறது தானே, அந்த மீனிங் கூட வச்சுக்கோங்க. என்ன சோறு உண்ணு, நம்ம வந்து சோறு சாப்பிட்றோம், அப்போ வந்து சோறு உண்ணு. பழம் தின்னு, பழத்தை வந்து தின்னு அப்படிங்கிறது சொல்கிறோம். கோலம் இடு, நம்ம வந்து கோலம் போடுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து தப்பு. கோலம் இடு அதுதான் இது கரெக்டு. அப்படின்னா தீ மூட்டு, தீயரி அப்படிங்கிறோம்ல, அதுவும் வந்து தப்பு. தீ மூட்டுங்கிறது தான் வந்து கரெக்டான வேர்டு. அதே போல் நீர் குடி, அதான் தண்ணீர் குடி. தண்ணீர் குடி. பாட்டு பாடு. தயிர் கடை, தயிரை வந்து இப்படியே கடைவோமா, தயிர் கடை. படம் வரை. அப்புறம் வந்து பால் பருகு. இந்த நீங்கள் வந்து இந்த பால் பருகுக்கும் நீர் குடிக்குன்னு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. பால் வந்து நம்ம வந்து குடின்னு சொல்லி பழக்கமாயிடுச்சு. அதனால் வந்து அது வந்து என்னென்னா பால் பருகுங்கிறது தான் கரெக்டு. தண்ணீர் தான் வந்து நம்ம வந்து குடிக்கிறோம், பாலை வந்து நம்ம வந்து பருகுறோம். இது ரெண்டுக்கு மீனிங் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து கவிதை இயற்று, விளக்கே ஏற்று. கவிதை இயற்று, விளக்கே ஏற்று. கூரை வே, கூரை வந்து இந்த வெய்வாங்க, இது கூரை வந்து மேலே வந்து போடுவாங்கல்ல, கூரை போடுறது நம்ம வந்து சொல்லக்கூடாது. கூரை வெய்தாங்கிறது சரியான வேர்டு அப்படிங்கிறத அதில் வந்து சொல்கிறாங்க. கவிதை இயற்று, விளக்கை ஏற்று. விளக்கை ஏற்றும் கூட நம்ம இப்போ அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அது வந்து மரபு மாறாமல் தான் நம்ம இன்ன வரைக்கும் வந்து அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விளக்கை ஏற்றுங்கிறத. ஆனால் இந்த தண்ணீர் குடி பால் பருகுங்கிறதான் மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் விடுவீங்க, அது மட்டும் பார்த்துக்குங்க. தண்ணீர் தான் குடிக்கணும், பாலை வந்து பருகுறோம், இந்த பார்த்துக்குங்க. இது வந்து என்னென்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற வந்து இந்த ஒளி மரபு தான். நம்ம வந்து ஒளி மரபு, வினை மரபு, இது தாவர உறுப்பு பெயர்கள், இது அம்பட்டே வந்து இவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த 8th தான் நிறையா இருக்குது. இன்னும் 10th வந்து கம்மி தாப்பா, இருங்க. 10th பாருங்கள். 10th வந்து என்னென்னா இந்த இருக்குது பாருங்களேன், மொழித்திறன். இந்த மொழித்திறனில் வந்து மரபு சொற்கள் வந்து பாருங்கள், இதில் வந்து ஒளி மரபு இருக்குது, அப்புறம் வந்து வினை மரபு, இது ரெண்டும் தான் இருக்குது. இதில் வந்து இந்த ஒளி மரபும் இதில் வந்து வினை மரபு இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் 8th தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்ப்போம், மரபு சொற்கள் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து இதுவும் அதே தான் பாருங்களேன். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர்கள் கூறிய மரபினை தொன்று தொற்று பின்பற்றி வருகின்றன. நாய் கத்தியது என கூறுகிறோம், அவ்வாறு கூறுதல் கூடாது. நாய் கத்தியதுங்கிறது மரபு பிழை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாய் கத்தியது என கூறுகிறோம், அவ்வாறு கூறுதல் கூடாது. நாய் குரைத்தது என்பதே உரிய மரபு தொடர் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வாறு வரும் சில மரபு குறித்து இங்கு காண்போம். இதில் வந்து 2 தாப்பா கொடுத்துருக்காங்க, ஒளி மரபும் நம்மளுக்கு வந்து வினை மரபு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 8th வந்து நிறையா இருக்குது, பார்த்துக்குங்க. ஓல்டு சிலபஸ், அதனால தான் நான் பேஜோடு நான் அதை வந்து காமிச்சேன். இப்போ இதில் வந்து பார்த்துருவோம். ஒளி மரபு பாருங்கள். ஆடு வந்து கத்தும், எருது வந்து எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும். அலப்பும்னா அது வந்து இங்கிட்டு இது பண்ணிக்கிட்டே போகுதுல்லப்பா, அது வந்து அலப்பும். சிங்கம் தெரியுதாப்பா, சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், பூனை வந்து சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரணும். என்ன இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1-2 இருக்குது. இந்த வண்டு வந்து அதில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பூனை, அந்த இது கிடையாது. மித்தது எல்லாம் வந்து அந்த இதில் இருக்குது. வண்டு வந்து முரளைங்கிறது வந்து அந்த இதில் இது 8th கிடையாது, பார்த்துக்குங்க.
ஆடு கத்தும், எருது எக்காலமிடும். இந்த எருதும் வந்து கிடையாது. எருது எக்காலமிடும், குதிரை கணைக்கும். எருது வந்து எக்காலமிடுங்கிறது 8th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். குதிரை கணைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும். பேசும் இல்லைன்னா கொஞ்சம், இது கொஞ்சம் அந்த அந்த இதில் இருக்குல்லப்பா கொஞ்சம். குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். வண்டை வந்து பார்த்துக்குங்கப்பா. அதே போல் வந்து நம்ம வந்து இந்த கோழிக்கு சேவலுக்கும் பாருங்களேன், நம்ம வந்து கோழி தான் கூவுதுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து தப்பு. நம்ம வந்து நம்ம வந்து வெள்ளனை எந்திரிக்காமல் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து தூங்குனா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கோழியை கூவிரிச்சு இன்னும் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. அது வந்து கோழி வந்து கூவாது, கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து இது எங்கள் ஊர்லேயுமே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, கோழியை கூவிரிச்சு இன்னும் இது தூங்கிக்கிட்டு இருக்க எந்திரின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை வந்து உசுப்புவாங்க இந்த எக்ஸாம் டயத்தில். அந்த இதை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் கோழி வந்து கூவாது, கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினை மரபு வந்து பார்த்துருவோம். வினை மரபு வந்து பார்த்துருவோம் பாருங்கள். அம்பு எய்தார். நம்ம வந்து அன்பு இது இப்படி தானே இது எய்துறோம், அதனால அன்பு எய்தார். ஆடை நெய்தார். ஆடையை வந்து இந்த ஆடையை வந்து அதாவது நெசவாளர்கள் வந்து ஆடையை வந்து நெய்யத்தானே செய்வாங்க, அதில் தான் சொல்லியிருக்காங்க. உமி கருக்கினான். இது பூ பறித்தான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாருங்கள். அங்கே வந்து பூ இது மலர் கொய்தான்னு சொல்லிட்டு இருக்குமா, நம்ம வந்து கொய்கிறதான் வந்து கரெக்டு. இது வந்து இது மிஸ்டேக் தான். ஏன்னா அது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து பூ வந்து கொய்கிறோன்னு தான் சொல்லணும். நம்ம பூ பறித்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது, பார்த்துக்குங்கப்பா. இது வந்து இது கொய்தால் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான். பார்த்தீங்களா, தண்ணீர் குடித்தான். பால் பருகினான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான். சுவர் வந்து எழுப்பினான். முறுக்கு தின்றான். ஆனால் என்னன்னா அதில் இல்லாதது ஒரு 2-3 பாயிண்ட் வந்து இதில் இருக்குது, அவ்வளோதான் வினை மரபுனா. அம்பு வந்து என்னது, எய்தார். அது வந்து எல்லாருமே தெரியும். நம்ம வந்து வில்லையும் கூட நம்ம வந்து எய்துறோன்னு சொல்லி தானே நம்ம படிக்கிறோம். ஆடை நெய்தான். நெசவாளர்களை வந்து ஆடையை வந்து நெய்யத்தான் செய்வாங்க. உமி வந்து கருக்கினா. பூ பறித்தாளுங்கிறது வந்து ஆனால் மேக்ஸிமம் இது கொடுக்க மாட்டாங்கப்பா. அந்த கொய்தாளுங்கிறது தான் கரெக்டான வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான், முறுக்கு தின்றான். இதில் கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக இந்த வினை மரபு, பொருள் மரபு, ஒளி மரபு எல்லாமே வந்து இந்த மூணு லெசனில் இருக்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சு உங்களுக்கு வந்து நடத்திட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு இந்த சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்கு. நியூ சிலபஸ் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, ஓல்டு சிலபஸில் இருக்குல்லப்பா, அதில் வந்து இந்த மொழித்திறன் இருக்கா, இதை வந்து என்னை கேட்டால் நீங்கள் மொழித்திறனில் இருக்கிற ஃபுல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. இலக்கண சம்மந்தமாக அம்பட்டையுமே நம்ம அடிச்சிடலாம். நான் இப்போ இது ஃபுல்லாத்தையுமே வந்து மொழித்திறன் பயிற்சியிலேருந்து தான் எடுத்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முந்தின இது வீடியோவில்னா அதனால தான் சொல்கிறேன். இந்த மொழித்திறன் பயிற்சியை வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கிற மொழித்திறன் பயிற்சியை வந்து பார்த்துருங்க. இது ஓல்டு சிலபஸ்லேயே நல்லாதாப்பா இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற டாபிக் தான் அதில் இருக்குது இந்த மொழித்திறன் பயிற்சியில். அதனால் அதை பார்த்துருங்க எக்ஸாமுக்கு போகிறக்குள்ளே. இல்லை அப்படின்னா என் வீடியோ வந்து பாருங்கப்பா. நான் அடுத்தடுத்து வந்து இந்த மொழித்திறன் பயிற்சியில் வந்து அடுத்தடுத்து வந்து இந்த பிறமொழி சொற்கள் அகர வரிசை இது பண்ணுறது, இது அம்பட்டையும் அதை விட சந்திப்பில் இது ஃபுல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது உங்களிடம் வந்து விடைபெறுவது வினாஸ் சேனல். தேங்க்யூப்பா.